ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி சோஷியல் சயின்ஸ்ல இருக்கிற ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் பார்க்க போறோம். யூனிட் 2 ஹியூமன் எவல்யூஷன், அதாவது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. இந்த லெசனை நாம ஜாலியா கதையா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கலந்து படிக்க போறோம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மிக்ஸ். எக்ஸாம்ல வர்ற 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின்ஸையும் நடுவுல நான் சொல்லிக்கிட்டே வருவேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹியூமன் எவல்யூஷன், மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. 1. இன்ட்ரடக்ஷன் டு எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி அறிமுகம். குட்டீஸ், இன்னைக்கு நாம கார், பைக், மொபைல்னு எவ்வளவோ அட்வான்ஸ்டா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. ஆனா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்க காடுகள்ல குரங்குகள் மாதிரி தான் வாழ்ந்தாங்க. அதுல இருந்து மெதுமெதுவாக மாறி தான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மேனா ஆகியிருக்காங்க. இததான் இங்கிலீஷ்ல ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஹியூமன் எவல்யூஷன், மனித பரிணாம வளர்ச்சி. ஹியூமன் எவல்யூஷன், மனித பரிணாம வளர்ச்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. 1 மார்க் அலர்ட். கொஸ்டின்: வாட் இஸ் த ப்ராசஸ் இன் விச் ஹியூமன்ஸ் சேஞ்ச் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்? ஆன்சர்: எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி. ஹியூமன் எவல்யூஷன் மீன்ஸ் கிராஜுவல் சேஞ்சஸ் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். மனித பரிணாம வளர்ச்சி என்பது பல மில்லியன் ஆண்டுகால படிப்படியான மாற்றமாகும். 2. ஸ்டோரி ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ், வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்களின் கதை. பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்களை, ஆன்சஸ்டர்ஸ், சயின்டிஸ்ட் எப்படி பிரிக்கிறாங்க தெரியுமா? அவங்களோட மூளை வளர்ச்சி மற்றும் அவங்க நின்ன பொசிஷனை வச்சு பிரிக்கிறாங்க. அவங்கள முக்கியமான 4 பேரை பத்தி இப்ப பார்க்க போறோம். இத 2 மார்க்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க, கவனிங்க. ஆ. ஆஸ்ட்ரலோபிதிகஸ். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இவங்க தான் ஆரம்ப கால மனிதர்கள். குரங்கு பண்புகளுடன் காணப்பட்டாங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் புரோட்டோ ஹியூமன், தொடக்க கால மனிதன். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் புரோட்டோ ஹியூமன், தொடக்க கால மனிதன். 1 மார்க் பாயிண்ட். இவங்க நடக்க கத்துக்கிட்டாங்க, பைபெடல் வாக்கிங். ஆ. ஹோமோ ஹாபிலிஸ். ஹோமோ ஹாபிலிஸ் இவங்க கைகளால பொருட்களை பிடிக்க கத்துக்கிட்டாங்க, கருவிகளை உருவாக்குனாங்க. ஹோமோ ஹாபிலிஸ் ஹேண்டிமேன், டூல் மேக்கர். ஹோமோ ஹாபிலிஸ் ஹேண்டிமேன், டூல் மேக்கர். இ. ஹோமோ எரெக்டஸ். ஹோமோ எரெக்டஸ் இவங்க தான் நேராக நிமிர்ந்து நடந்த மனிதர்கள். இவங்களுக்கு நெருப்பின் பயன், யூஸ் ஆஃப் ஃபயர் தெரிஞ்சிருந்தது. ஹோமோ எரெக்டஸ் அப்ரைட் மேன், நேராக நிமிர்ந்து நடந்த மனிதன். ஹோமோ எரெக்டஸ் அப்ரைட் மேன், நேராக நிமிர்ந்து நடந்த மனிதன். இ. ஹோமோ சாப்பியன்ஸ். ஹோமோ சாப்பியன்ஸ் இவங்க தான் வைஸ் மேன், அதாவது சுயமா சிந்திக்க தெரிஞ்ச நவீன மனிதர்கள். இன்னைக்கு இருக்கிற நாம எல்லாரும் இந்த குரூப் தான். ஹோமோ சாப்பியன்ஸ் வைஸ் மேன், சுய சிந்தனை உள்ள மனிதன். ஹோமோ சாப்பியன்ஸ் வைஸ் மேன், சுய சிந்தனை உள்ள மனிதன். Homo erectus discovered fire. Homo sapiens are wise men. Homo erectus நெருப்பை கண்டுபிடித்தார். Homo sapiens சிந்திக்க தெரிந்த மனிதர்கள். 3. Hunting and gathering, வேட்டையாடுதலும் உணவு சேகரித்தலும். சரி குட்டீஸ், அந்த காலத்துல சூப்பர் மார்க்கெட் கிடையாது, ஆன்லைன் டெலிவரி கிடையாது. அப்போ அவங்க எப்படி சாப்பிட்டாங்க? அவங்க குரூப்ஸா சேர்ந்து காடுகள்ல வேட்டையாடினாங்க. இதை இங்கிலீஷ்ல ஹண்டிங் அண்ட் கேதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹண்டிங் அண்ட் கேதரிங், வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். ஹண்டிங் அண்ட் கேதரிங், வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். அவங்க வேட்டையாடுறதுக்கு கல் கருவிகளை, ஸ்டோன் டூல்ஸை பயன்படுத்தினாங்க. ஏர்லி ஹியூமன்ஸ் யூஸ்ட் ஸ்டோன் டூல்ஸ் ஃபார் ஹண்டிங். ஆரம்பகால மனிதர்கள் வேட்டையாட கற்கருவிகளை பயன்படுத்தினர். 4. மேஜர் டிஸ்கவரிஸ், முக்கியமான கண்டுபிடிப்புகள். மனித வரலாற்றையே மாத்தின 2 முக்கியமான கண்டுபிடிப்புகள் இருக்கு குட்டீஸ். எக்ஸாம்ல இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி வரும். ஃபயர், நெருப்பு. மின்னல் மூலமா மரங்கள் தீப்பிடிச்சதை பார்த்து நெருப்பை உருவாக்க கத்துக்கிட்டாங்க. சிக்கிமுக்கி கல்லை வச்சு நெருப்பை உருவாக்குனாங்க. சிக்கிமுக்கி கல் நெருப்பை வச்சு அவங்க சமைக்கவும் செஞ்சாங்க, அனிமல்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவும் செஞ்சாங்க. 2. வீல், சக்கரம். மலையிலிருந்து கற்கள் உருண்டு விழுத பார்த்து மனிதன் கண்டுபிடிச்ச ஆகச் சிறந்த இன்வென்ஷன் தான் வீல், சக்கரம். இன்வென்ஷன் ஆஃப் வீல், சக்கரத்தின் கண்டுபிடிப்பு. இன்வென்ஷன் ஆஃப் வீல், சக்கரத்தின் கண்டுபிடிப்பு. இந்த சக்கரம் மூலமா தான் பானைகள் செய்ய கத்துக்கிட்டாங்க, பாட்டரி மேக்கிங். ஃபயர் அண்ட் வீல் ஆர் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ். நெருப்பும் சக்கரமும் மனிதனின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளாகும். 5. ராக் பெயிண்டிங்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், பாறை ஓவியங்களும் விவசாயமும். வேட்டைக்கு போகாதவங்க குகைப்பாறைகள்ல ஓவியங்கள் வரைஞ்சாங்க, அதுக்கு பேரு ராக் பெயிண்டிங்ஸ், பாறை ஓவியங்கள். அவங்க வேட்டையாடினதை கதையா வரைய முடியாம படங்களா வரைஞ்சு வச்சாங்க. தமிழ்நாட்டுல கீழ்வாலை, கரிக்கையூர் போன்ற இடங்கள்ல இந்த ஓவியங்கள் இருக்கு. அப்படியே காலப்போக்குல விதைகள் முளைக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. தட் இஸ் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், விவசாயம். விவசாயம் செய்ய ஆரம்பிச்சதும் ஆத்தங்கரையோரமா வீடு கட்டி ஒரே இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க, செட்டில்டு லைஃப். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முதலா பழக்கின விலங்கு எது தெரியுமா? டாக், நாய். 1 மார்க் அலர்ட். கொஸ்டின்: விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் அனிமல் டேம்டு பை ஹியூமன்ஸ்? மனிதனால் முதலா பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எது? ஆன்சர்: டாக், நாய்.
வேட்டையாடவும் பாதுகாப்புக்கும் பயன்படுத்தினாங்க. இமேஜ் 5 டெக்ஸ்டுக்கான ஐடியா, டாக் வாஸ் த ஃபர்ஸ்ட் டேம்ட் அனிமல் ஃபார் ஹண்டிங். வேட்டையாடுவதற்காக மனிதன் பழகிய முதல் விலங்கு நாயாகும். பாத்தீங்களா குட்டீஸ், காட்டுல சுத்துன மனிதன் எப்படி இன்னைக்கு சூப்பரா செட்டில் ஆகிட்டான்னு? இந்த லெசன்ல இருக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் 2 டைம்ஸ் சொன்ன தமிழ் மீனிங்கையும் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல செம்ம மார்க்ஸ் வாங்கலாம். அடுத்த பாட்காஸ்ட்ல யூனிட் 3 பார்க்கலாமா? டாடா, பை பை.